தமிழகத்தில் கனிம வள கொள்ளை நடக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப அங்கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ கனிம வள கொள்ளையை சொன்னவர்கள் மீது படுகொலையே நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதை வைத்து தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக பலரும் பேசி வராங்க. ஆனால் இதில் மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, லாரி உரிமையாளர்கள் சங்கம் சம்மேளனம் இருக்குது, அதோடைய தலைவராக யுவராஜ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தொடர்ச்சியாக கனிம வள கொள்ளை மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது. அரசு நிர்ணயித்த அளவோடு அதிகமாக எடுக்கிறாங்க. கிருஷ்ணகிரி போன்ற இடத்துல 150 மலை குவாரி இருக்குது. அதுலேருந்து ஒரு நாளைக்கு 1,00,000 டன் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, கர்நாடகாவுக்கு கடத்திட்டு போகிறாங்க. அதே மாதிரி திருநெல்வேலியிலேருந்து கேரளாவுக்கு கடத்திட்டு போகிறாங்க. செங்கல்பட்டில் முன்னாள் அமைச்சருக்கே ஒரு குவாரி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கனிம வளத்துறையின் சம்மந்தமாக ஒரு சரியான வழிகாட்டு நெறிமுறையே இல்லை. ட்ரிப் சீட்டில் ஊழல் பண்ணுறாங்க, பில்லிங்கில் ஊழல் நடக்குது. இது போல் பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரு. அப்படிங்கும் பொழுது அந்த துறையின் சம்மந்தப்பட்ட துரைமுருகன் அந்த அமைச்சரை வந்து மாற்றுறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர் துரைமுருகனை மாற்றணுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியாகவும் முன்வைக்க வேண்டியது இருக்குது. என்ன காரணம்னா, நான் சொல்கிறத அதிகாரிகள் கேட்க மாட்டேங்கிறான்ப்பா. 83 வயசாகுது துரைமுருகனுக்கு. 11வது முறையாக சட்டமன்றத்துக்கு வராரு அவர். அதுவும் வந்து திமுகவில் பொதுச் செயலாளர், ஸ்டாலினுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கார். அவர் வந்து அண்ணாதுரை, ராமசாமி நாயக்கர் அவங்களோட இல்லாமல் இருந்து அரசியல் செஞ்சு இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஹண்டேக்கு அடுத்தது வரக்கூடிய ஒரு சில சீனியரான ஆட்களில் அவரும் ஒருத்தர். பெரியார்ட்டே அவர் என்ன ஜாதின்னு சொன்னவர். ஆமாம், அதுவும் ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு, ஆஹா நீயும் அதான், நீ வந்து ஒன்னெல்லாம் உயர்வாக நினச்சிக்காத, நீயும் கீழானவன் தான். அப்போ அவர் ஈவேராவோட ஒப்பீடே என்னவா இருந்திருக்குன்னா, ஒருவேளை நாயக்கர்கள்லாம் தான் பிராமணனுக்கு ஈக்குவல் அப்படின்னு அவர் நினைச்சாரா என்னங்கிறது துரைமுருகன் பதிலேருந்து நான் இன்ஃபர் பண்ணிக்கிறது. நம்மளுக்கு அந்த வித்தியாசம்லாம் கிடையாதுன்னு வச்சுங்க. அதுவும் என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அனைவரோடையும் கர்நாடகா, கேரளா எல்லா மக்களோடையும் இணக்கமாக இருப்பேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆந்திரா, தெலுங்கு மக்களோட ரொம்ப நம்மளுக்கு பிணைந்தவங்க அவங்க. அதனால் நம்ம அதில் வந்து இது பண்ணவே முடியாது. ஆனால் துரைமுருகன், KN நேரு இதெல்லாம் பார்த்தா நான் சொல்கிற லிஸ்ட்டும் எல்லாம் தெலுங்கு பேசுகிறவங்க. உடனே அதுக்கும் குதர்க்கமாக வேறு ஏதோ மைண்டு உள்ள உங்களுக்கு ஓட போகுது. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் மீறி செய்ய முடியல அப்படிங்கும்போது அந்த அதிகாரிகளை, இவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை, அதாவது இவர் கூட இணைஞ்சு செயல்படக்கூடிய அதிகாரிகளை யார் கொண்டு வந்து போஸ்டிங் போட்டது, அவங்கள இயக்கிறது யார், இந்த கேள்வி வருமா வராதா? இப்போ இதுக்கான விடையாக நம்ம பார்க்கும்போது தான் எனக்கு தோன்றது, அரசியல் நோக்கர்கள் சொல்கிறது, நம்ம டபுள் வாட்ச் டக்ளஸ் இருக்கார்ல, மாமனும் மாப்பிள்ளையும் 30,000 கோடி ரூபா ஒரு வருஷத்தில் அடிக்கிறானுங்க அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், 4,000 கோடி ரூபா ஒரு வேலூர் இதில் மட்டும் போனதா, கனிம வளை கொள்ளை போனதா ஒரு இது சொல்லுது, நம்மளுக்கு டேட்டா சொல்லுது. டோட்டலாக இந்த மணல் திருட்டில் ஒரு 4,000 சுச்சம் தமிழகத்திற்கு நஷ்டம். அதுவும் அந்த வேலூர் ஏரியாவில் மட்டும் அது மாதத்துக்கு 500 கோடி இங்கே இதாகுது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு இதுக்கு நீங்கள் பார்த்து 500 கோடி அப்படிங்கும்போது வருஷத்துக்கு 4,000 5,000 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபா. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 20 பாகமாக தமிழ்நாட்டை பிரிங்க, 1,20,000 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு கொள்ளடிக்கிறாங்க அவங்க. இதை நான் கொள்ளைங்கிறத நான் இன்னொரு உதாரணத்தோட சொல்கிறேன். விழிஞ்சம் போர்ட்டுக்கு கேரளாவிலேருந்து கொண்டு போய் கொட்டி கடலில் நிரப்பினாங்களா? எங்கேருந்து போச்சு? திருநெல்வேலியிலேருந்து, தென்காசி, திருநெல்வேலி அந்த பக்கத்துலேருந்து தான் கொண்டு போனாங்க. ஆனால் நீங்கள் வந்து தேசிய நெடுஞ்சாலைகள் 4 வழி பாதை ஆக்கணும், இல்லை நம்மளுக்கு வந்து விக்கிரவாண்டியிலேருந்து கும்பகோணம் ரோடை சரிப்படுத்தணும், அதுக்காக மண் எடுக்கணும் போது இந்த அரசாங்கம் ரயில்வே ட்ராக்கை டபுள் லைன் ஆக்கணும். அப்படிங்கும் போதெல்லாம் இந்த அரசாங்கம் அதுக்கெல்லாம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் மணல் கொடுக்கல, ஜல்லி கொடுக்கல. ரயில்வே ட்ராக்குக்கு இதை மேம்படுத்தணும்னா நீங்கள் வந்து ஆற்று மண்ணை, இதுக்கு ஏரி மண்ணை, குளத்து மண்ணை வெட்டி எடுத்துங்க அப்படின்னு அதுக்கெல்லாம் எதுக்கும் இந்த அரசாங்கம் இசைவு தெரிவிக்காத அரசாங்கம். இதில் வந்து இந்த லாரி டிரைவரோட நான் ஏற்கனவே, லாரி யூனியன் தலைவர் இருக்கார் பாருங்கள் யுவராஜ், அவரோட ஏற்கனவே இமயம் டிவியில் நாங்கள் ஒரு விவாதத்துக்கு 9-10 வருஷம் முன்னாடி அண்ணாச்சி சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது அண்ணாச்சிட்ட இன்புட்ஸ் வாங்கி தான் போய் பேசினேன். ரீசனபிளான ஆள் அவருக்கு கொஞ்சம் ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இருந்தது. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக போயிருக்கும். ஏன்னா அவர் தானே இந்த கனிம வள கொள்ளையை வெளியில் வரத்துக்கு காரணமாக இருந்து அவர் தானே அவங்க சொன்ன டேட்டா வச்சு தான் இடி ரைடே வந்தது. அதனால் அவர் வந்து ஒரு பொதுநலனில் அக்கறை கொண்டவர். இதை வந்து தமிழக ஆட்சியாளர்கள் அதுக்கு வந்து ஒரு இதுவும் கொடுத்தாச்சு. இப்போ ஜகபர் அலின்னு ஒருத்தரும் செத்தும் போயிட்டார்.
காவு கொடுத்தாச்சுன்னு சொல்ல காவு கொடுத்தாச்சு. ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, தன்னுடைய சொந்த கட்சி நிர்வாகியை வெட்டி கொண்டு இருக்காங்க. அது அதிமுக வந்து ஒரு சவநிலையில் இருந்து ஒரு எந்த விதமான ஒரு சின்ன ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்காங்களே. அப்போ செத்தா சாவட்டும், வெட்டினது திமுக ஆட்சியில் நமக்கு என்ன வந்திருக்குன்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அதுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு செங்கல்பட்டில் முன்னாள் அமைச்சர்களுக்கும் குவாரி இருக்குது, அவங்க வந்து சட்டவிரோதமாக அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ டன் வந்து அரைக்கக்கூடிய அளவுக்கு, அந்த ஜல்லியை அரைக்கக்கூடிய அளவுக்கு இயந்திர கெப்பாசிட்டி இருக்குதான் செங்கல்பட்டில். அது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர்து அப்படிங்கிறாங்க. நீங்கள் ட்ரெயினில் போகிறவங்க பாருங்கள், திருநீர்மலை ஏர்போர்ட்டுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற திருநீர்மலை, அது பார்த்தீங்கன்னா பாதி மலை தான் இருக்கும், அது மொட்டையாக இருக்கும், அங்கேயும் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நீங்கள் இப்போ இது அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது பாருங்கள், ORR, அதுலேருந்து கோடநாளில் மெட்ராஸுக்கு தண்ணி சப்ளை பண்ணுற அளவுக்கு அங்கே தண்ணி தேங்கி இருந்திருக்கு. அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு கொள்ளை அடிச்சிருக்காங்க, அதோட வெளிப்பாடு தான் இடி வந்து உள்ளே நுழைஞ்சு இவங்க எவ்வளோ ட்ரோனை வச்சு இவங்க எவ்வளோ மண் எடுத்தாங்க, எந்தெந்த ஊருக்கு போயிருக்கு, ட்ரிப் ஷீட்டில் இவங்க தகுதிருத்தம் பண்ணுறானுங்க, திருட்டுத்தனம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சயின்டிஃபிக்காக இவ்வளோ அட்வான்ஸ் ஆகி இருக்கும்போதே திமுக வந்து இவ்வளோ தூரம் மக்கள் இதை வந்து பொது சொத்தை கொள்ளடிக்குது, ஆட்டையை போடுதுன்னா, அப்போ இன்னொரு 50 வருஷம் முன்னாடி சர்க்காரியா சொன்னது உண்மைதாங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கொள்ளைக்கார இது வந்து பஞ்சபூதங்களையும் லூட் பண்ணுறதுல மிகச்சிறப்பாக திமுக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது.